Hi friends, நம்ம இன்னைக்கு பார்க்க போற கான்செப்ட் என்ன அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ் செகண்ட் சாப்டர் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. ஸோ அதுல ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் வந்து பொட்டன்ஷியோமீட்டர். ஸோ அதை பத்தி தான் இப்போ நம்ம டீடைலா பேச போறோம். ஸோ செஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம எப்பயுமே சொல்றது தான் நெவர் ஸ்டாப் லேர்னிங் பிகாஸ் லைஃப் இஸ் நெவர் ஸ்டாப் டீச்சிங். ஸோ இங்க பொட்டன்ஷியோமீட்டர்ல மொத்தம் 3 கான்செப்ட் நம்ம புக்ல கொடுத்துருப்பாங்க. அந்த 3 கான்செப்ட் இந்த ஒரே வீடியோல முடிச்சிடலாம். ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான், நீங்க தலையை பிச்சுக்கிற அளவுக்கு ஒண்ணுமே கிடையாது. நம்ம இதுக்கு முன்னாடி வீஸ்டோன் பிரிட்ஜ் பார்த்திருந்தோம், மீட்டர் பிரிட்ஜ் பார்த்திருந்தோம். ஸோ அது ரெண்டுத்துலயுமே அன்னோன் ரெசிஸ்டரோட வேல்யூவை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்ற வரைக்கும் ரொம்ப கிளியரா பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ கம்பேர் பண்ணி கண்டுபிடிச்சிருப்போம். இதை அதே தான் இங்கேயும், பட் இங்க ரெசிஸ்டரோட வேல்யூவை விச் மீன்ஸ் அந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண மாட்டோம். இங்க பொட்டன்ஷியோமீட்டர் பேர்ல இருக்கு பொட்டன்ஷியோ விச் மீன்ஸ் பொட்டன்சியல் டிஃபரன்ஸ். பொட்டன்சியல் டிஃபரன்ஸை அக்யூரேட்டா ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக தான் இந்த டிவைஸ். ஸோ அதுக்கு இருக்க ரொம்ப சின்ன வித்தியாசம் தான் வயர் தான். இந்த வயர் இருக்குல்ல சிடி, இந்த சிடி வந்து நம்ம அங்க பார்த்துருப்போம் 1 மீட்டர் வயர்னு பார்த்துருப்போம். எங்க மீட்டர் பிடிச்சல இங்க 10 மீட்டர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இங்க இருந்து இங்க ஸ்டார்ட் ஆகி முடியும் கரெக்டா. ஸோ இங்க இருந்து இப்படியே போயிட்டே இருக்கும் zigzag மாதிரி 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இந்த மாதிரி 10 மீட்டர் வயர் இருக்கும். ஸோ இது ஒரு பிளேவுட்ல அதே தான் அப்படி வச்சிருப்பாங்க. ஸோ ஒரு பாயிண்ட் நம்ம சி அப்படின்னு எடுத்திருப்போம், இன்னொரு பாயிண்ட் டின்னு எடுத்திருப்போம். ஸோ இதே தான் மீட்டர் பிரிட்ஜ்ல எப்படி ஸ்கேல் அட்டாச் பண்ணிருக்காங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் ஸ்கேல் இருக்கும். அதே மாதிரி நீங்க 0 கரெக்டா பார்த்து ரீடிங் எடுக்கணும். நீங்க சி எங்க ஸ்டார்ட் ஆகுதோ அங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ மேலேயும் இருக்கும் ரீடிங் ஸ்கேல்ல, ஸோ கீழேயும் இருக்கும், இங்கேயும் 0 இருக்கும், அங்கேயும் 0 கரெக்டா பார்த்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, 0 வந்து நம்ம மேல இருக்க வேல்யூ பார்க்கணுமா கீழே இருக்க வேல்யூ பார்க்கணுமா அப்படின்றதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நீங்க சி இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நமக்கு 0 மேல இருக்கும். ஸோ அப்படியே மேல பார்க்கணும், அதுக்கப்புறம் கீழே இருக்க வேல்யூ பார்க்கணும். ஸோ இந்த லைன் செகண்ட் லைன் வரும்போது தேர்ட் லைன் வரும்போது மேல இருக்க வேல்யூ. ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். கிளியர்? இதுல டவுட் இருக்காது. ஸோ இங்க பாருங்க, அதே தான் இங்க ரெசிஸ்டன்ஸ்க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிருப்போம்னா பேட்டரி கீ எடுத்துட்டு வந்திருப்போம். பேட்டரி அப்படின்னு சொல்லும்போது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ். நமக்கு தெரியும் செல் ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் இருக்கும். பேட்டரி அப்படின்னு சொல்லும்போது ஒண்ணுக்கு மேற்பட்ட செல் கண்டினியூவா கனெக்ட் ஆயிருந்தது அப்படின்னா அதுதான் பேட்டரின்னு சொல்லுவோம். கரெக்டா? ஸோ இதுல டவுட் இருக்காது. அதே தான் இந்த செல்லுல இருந்து செல்லோட பிளஸ்ல இருந்து சி, அதே மாதிரி சி இன்னொரு வயர் எடுத்து பேட்டரியோட பிளஸ்ல இருந்து சி முடிஞ்சா. ஸோ நெகட்டிவ்ல இருந்து கீழே இருந்து அப்படியே பாயிண்ட் டி புரியும். ஸோ இங்க பாருங்க மைனஸ்ல இருந்து கால்வாமீட்டர்ல பிளஸ், கால்வாமீட்டர் மைனஸ்ல இருந்து ஹெச்ஆரோட ஒரு எண்டு, ஸோ ஹெச்ஆரோட இன்னொரு எண்டுல இருந்து நமக்கு ஜாப் கீ. இவ்வளவுதான் கனெக்ஷன். ஸோ இப்போ நீங்க ஸ்விட்ச் ஆன் பண்ணீங்க அப்படின்னா என்ன நடக்கும் நீங்களே சொல்லுங்க. நம்ம 2 வீடியோ இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தோம். அதேதான் நமக்கு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கிரியேட் ஆகும். இந்த செல் எதுவா வேணாலும் இருக்கலாம், டேனியலா இருக்கலாம். டேனியலா நமக்கு 1 வோல்ட் 1.1 வோல்ட்ல இருக்கும் இஎம்எஃப். லெக்லாஞ்ச் எப்படின்னா 1.4 வோல்ட் இல்லைன்னா 1.5 வோல்ட் இருக்கும். டிபெண்ட் அப்பான் த மேனுஃபேக்சரிங், அதை பொறுத்து இருக்கும். ஸோ கிளியர்? இப்போ இந்த இடத்துல பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் நமக்கு பேட்டரில இருந்து நமக்கு வருது. இது செல். ஸோ இது ரெண்டுமே இதுல இருந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கிரியேட் ஆகும். இதுலயும் நமக்கு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் which means EMF னு சொல்லுவோம். ஸோ இது ரெண்டும் ஒரு சர்டைன் டைமுக்கு அப்புறமாவோ, சர்டைன் டைம்ல நீங்க ஸ்விட்ச் போட்டோன்னே நமக்கு என்ன ஆயிடும், இந்த ரெண்டும் டேலி ஆகி which means ஈக்குவல் ஆகி கேல்வாமீட்டர்ல ஒரு பாயிண்ட்ல நல் டிஃப்ளெக்ஷன் கிடைக்குங்க. இவ்வளவுதாங்க விஷயம். இந்த நல் டிஃப்ளெக்ஷன் கிடைக்கக்கூடிய அந்த பாயிண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இங்க கிடைக்குது அப்படின்னா இங்க கரெக்டா அந்த ஸ்கேலை வச்சு பாருங்களேன், இது மேல கீழே மேல கீழே மேல. ஸோ மேல இருக்கக்கூடிய ரீடிங்கை நீங்க பாப்பீங்க which means 100 200 300 400 500 சாரி 100 200 300 400 435 36 அந்த மாதிரி. ஸோ ரீடிங் எடுப்பீங்க, லென்த்தை மெஷர் பண்ணுவீங்க. இவ்வளவுதான். ஸோ அப்படியே இங்க பாருங்க. ஸோ இந்த ஜாக்கி எனக்கு இந்த இடத்துல கிடைக்குதுன்னு வச்சுப்போம். இதே தான் இங்கேயும் சொல்றேன், சும்மா கம்பேர் பண்ணி சொல்றேன். இந்த ஜாக்கி இங்க கிடைக்குதுன்னா ஸோ இந்த லென்த் நமக்கு எல். ஏன்னா நல்லா பாருங்க, இது நம்ம ஒரு செல் கனெக்ட் பண்ணிருக்கோம், நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்ல 2 செல்ல கனெக்ட் பண்ணிருக்கோம். இதுக்கு அதுக்கு அவ்வளவுதான் டிஃபரெண்ட், வேற எதுவுமே கிடையாது. என்ன 2 செல் யூஸ் பண்ணும்போது இந்த இடத்துல ரியோஸ் நம்ம அதை பத்தி பேசுவோம், வெயிட் பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த லென்த் இருக்குல்ல, ஸோ எனக்கு இந்த பாயிண்ட்ல கிடைக்குதுன்னு வச்சுப்போம். எனக்கு சிடில இருந்து எனக்கு இந்த பாயிண்ட்ல எனக்கு கேல்வாமீட்டர்ல 0 டிஃப்ளெக்ஷன் கிடைக்குது. அப்போ இந்த பாயிண்ட் வரும்போது எனக்கு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஈக்குவலா இருக்குன்னு அர்த்தம். கரெக்டா? நீங்க கொஞ்சம் நவுத்தினா கூட கேல்வாமீட்டர்ல டிஃப்ளெக்ஷன் காட்டும். ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல தான் 0 காட்டும். ஸோ இப்போ எனக்கு இந்த பாயிண்ட்ல தான் 0 காட்டுதுன்னு சொல்லும்போது அப்போ EMF கரெக்டா will directly proportional to the length. இதுல டவுட் இல்லையே? directly proportionalனா ஈக்குவல்னு அர்த்தம். எனக்கு இங்க ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய EMF இதை டேலி பண்ணிருச்சு. எப்படி டேலி பண்ணிச்சு? லென்த். ஏன்னா இது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இதுவும் இன்க்ரீஸ் ஆகும், இது டிக்ரீஸ் ஆச்சுன்னா அதுவும் டிக்ரீஸ் ஆகும். உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ நம்ம ஒரு செல் வச்சிருக்கோம், ஸோ அதனால வெறும் ஒரு லென்த்தை கன்சிடர் பண்ணா போதும். ஸோ இப்போ இங்க EMF நான் ப்ரொபோஷனாலிட்டி எடுக்கும்போது உங்களுக்கு தெரியும் இந்த செல்ல இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். கரெக்டா? ஸோ அப்போ அதுக்குள்ள இருக்கக்கூடிய கரண்ட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ இந்த செல்ல இருந்து நாங்க ப்ரொபோஷனாலிட்டி வெளியில எடுக்கும்போது என்ன வரும்? கான்ஸ்டன்ட் வரும்ல. ஸோ IR. இவ்வளவுதான் விஷயம் பொட்டன்ஷியோமீட்டர்ல. இதுல டவுட் இருக்கா?
கண்டிப்பா இருக்க சான்ஸே கிடையாது. சரி, இப்போ இந்த பொட்டன்ஷியல் மீட்டர்ல இதுல எந்த டவுட் இல்லையே, ஏன்னா நம்ம ப்ரொபோஷனாலிட்டி எடுக்கும்போது சம் கான்ஸ்டன்ட் உள்ள வரும், அது உங்களுக்கே தெரியும். நான் அழைச்சிடறேன். இந்த கம்பேரிசன் ஆஃப் இஎம்எஃப் இருக்குல்ல, அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை பார்த்துட்டு வந்துடும். ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, இதே செட்டப் தான். இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸுக்கு எந்த ஒரு செட்டப் மாற போறது இல்லை. நல்லா பாருங்க, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இந்த செல்ல இருக்கும், உங்களுக்கே தெரியும். இப்போ நான் என்ன பண்ண போறேன், இதுல இருந்து ஒரு எக்ஸ்டர்னலா ரெசிஸ்டரை கனெக்ட் பண்றப்பா. அந்த ரெசிஸ்டர் போடும்போது கீ கண்டிப்பா முக்கியம், ஏன்னா அந்த சர்க்யூட் ஓப்பன்ல இருக்கா க்ளோஸ்ல இருக்கான்னு சொல்றேன். ஸோ அதனால கீ, அப்போ நான் இது கீ 1ன்னு சொல்றேன், இதை கீ 2ன்னு சொல்றேன். இந்த ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பாத்துங்க, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். பொட்டன்சியோமீட்டர்ல இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஒரு கான்செப்ட் இருக்கு உங்க புக்ல. ஸோ அதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம், கன்ஃபியூஸ் ஆக கூடாது. இன்டர்னல். ஓகே ஃபைன். இப்போ இதை நான் கேபிட்டல் ஆர்னு சொல்லலாமா? இப்போ இந்த செல்ல இஎம்எஃப் வெளியில வருதுப்பா, 1.4 வோல்ட். ஃபார் எக்ஸாம்பிள் லெக்லாஞ்சி செல் வச்சுக்கோங்க. எனக்கு இந்த இடத்துல மட்டும் தான் கிடைக்குமா? எனக்கு இந்த இடத்துலயும் பொட்டன்ஷியல் டிராப் நடக்கும்ல. இது நம்ம டிட்டர்மினேஷன் ஆஃப் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் பை வோல்ட் மீட்டர் கரெக்டா அதுல பார்த்துருக்கோம். ஸோ இந்த வோல்ட் மீட்டர் வச்சு நம்ம இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோன்றத அந்த வீடியோ நீங்க பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். ஸோ இங்க அதே தான். இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் இன்டர்னல் எக்ஸ்டர்னலா ஒரு ரெசிஸ்டரை கனெக்ட் பண்ணிருக்கோம். எனக்கு விச் மீன்ஸ் என்ன சொல்லலாம், இதுக்கு நடுவுல பொட்டன்ஷியல் டிராப் நடக்கும். பொட்டன்ஷியல் டிராப்னா இந்த இடத்துல எனக்கு என்ன ஆகும், எனக்கு இந்த கரண்ட் ஃப்ளோ ஸ்பிளிட் ஆக சான்சஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதுல எந்த டவுட்டும் கிடையாது. இப்போ நம்ம இந்த இஎம்எஃப் எப்படி எழுதலாம், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எழுதலாம். இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் சொல்லும்போது ஆர் கரெக்டா, அப்ப அது கூட கண்டிப்பா கரண்ட் இருக்கும், ஐஆர்னு எழுதியாச்சு, இதெல்லாம் டவுட் இல்லையே. பிளஸ் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸும் கனெக்ட் பண்ணிருக்கோம், பிளஸ் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வித் கரண்ட். இது நம்ம அதிலே பார்த்துருப்போம் இல்லையா, நம்ம வோல்ட் மீட்டர் அதிலே இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் பை யூசிங் வோல்ட் மீட்டர் அதிலே பார்த்துருப்போம். ஸோ அதே தான் இங்கே எழுதிருக்கோம், இதுல எந்த டவுட் இல்லை இல்லையா? ஸோ இப்போ இது பேசுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ப்ரொபோஷனாலிட்டி இப்போதானே பார்த்தோம். இஎம்எஃப் will be equal to, ஸோ L1 கரெக்டா. ஸோ ஐஆர்னு போட்டிருப்போம். நல்லா பாருங்க, ஒன்றும் இல்லை, இந்த இஎம்எஃப் என்ன பண்ணிருக்காங்க, L1 சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த இஎம்எஃப் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் பிளஸ் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் சேர்த்து சொல்லுவோம் கரெக்டா. இது லென்த் 1பா. அப்ப பேலன்ஸ் இருக்கிறது என்ன, நமக்கு லென்த் 2வா? இதுல டவுட் இல்லைல்ல, ரைட். இப்போ அதே மாதிரி நம்ம வெறும் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் சேர்க்காம சொன்னோம் அப்படின்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இன்டு இஎம்எஃப் will be equal to L2. சார் இங்க ஐஆர் போட்டீங்க சார், நம்ம தான் ஆர் எழுதியிருக்கோமே, இன்டர்னலே சேர்த்து எழுதியிருக்கோம், வெறும் எக்ஸ்டர்னல் மட்டும் தனியாகவும் எழுதியிருக்கோம் கரெக்டா. அப்ப இந்த இடத்துல நீ ஐ போட்டா கூட, இப்போ நான் இப்போ இந்த ரெண்டுத்தையும் கம்பேர் பண்றேன்னு வச்சுக்கோ, நல்லா பார்த்துக்கோ. இந்த இடத்துல ஐ, இந்த இடத்துல ஐ இருக்கு அப்படின்னா கம்பேரிசன் அப்படின்னா இது ரெண்டுத்தையும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு நான் என்ன பண்ண போறேன் பாரு, அப்படியே பாரு என்ன பண்ண போறேன், ஆர் பிளஸ் ஆர் will be equal to I L1 divided by R psi equal to center of root I L2. அப்போ இது ஈக்குவேஷன் 1 ன்னு வச்சுக்கோ, இது ஈக்குவேஷன் 2 ன்னு வச்சுக்கோ. அப்போ 1 divided by 2, ஸோ அப்படி எழுதிடலாம் 1 divided by 2. ஏன்னா நமக்கு இது நான் எப்சிலான், ஏன்னா ஒரே ஒரு செல் தான் கனெக்ட் பண்ணிருக்கோம், ரெண்டு செல் எடுக்கல, ஆனா லென்த் தான் ரெண்டா பிரியுது, உங்களுக்கே தெரியும் இல்லையா? ஸோ இங்க பாருங்க, வெறும் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இன்டு தி இஎம்எஃப் will be equal to length 2. அதாவது இது எதுல இருந்து வந்தது, ப்ரொபோஷனாலிட்டி கரெக்டா. இஎம்எஃப் will directly proportional to I R L1. இந்த R தான் நம்ம இங்க எழுதி இருக்கோம், சோ அதனால இந்த R எடுக்க வேண்டாம். சோ அதனால அப்ப இந்த I என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடுமா? அப்ப இந்த I நீ எழுதவே தேவை, அதனால தான் நான் டைரக்டா L1 L2 எழுதுறேன். இப்போ புரிஞ்சிருக்கும். ஓகே, இப்போ நீங்களே சொல்லலாம் நமக்கு இந்த இஎம்எஃப்பும் கேன்சலா டவுட் இருக்காது. இப்போ பாருங்க, இந்த ஆர் இந்த இது அப்படி நமக்கு தேவை இன்டர்னல் மட்டும் தான். அப்ப இந்த எக்ஸ்டர்னல் நமக்கு தேவை, அப்ப பிரிச்சிடலாமே. அப்போ ஆர் பை ஆர் பிளஸ் ஆர் பை ஆர் இல்லையா, will be equal to L1 by L2. அப்போ இந்த ஆர் ஆர் கேன்சல் ஆயிடுமா? அப்போ இங்க என்ன இருக்கும், நீங்களே சொல்லுங்க. ஆர் பை ஆர் பிளஸ் 1 இருக்கும், will be equal to L1 by L2 இருக்கும். அப்போ இந்த பிளஸ் 1 அந்த சைடு போச்சு அப்படின்னா -1 கரெக்டா. நல்லா பாருங்க, ஒன்றும் பண்ணல, பிளஸ் 1 இருக்கா. இப்போ இந்த பிளஸ் 1 அந்த சைடு போச்சு அப்படின்னா -1. இந்த டிவிஷன்ல இருக்கக்கூடிய இந்த ஆர் அந்த சைடு போச்சு அப்படின்னா என்ன ஆகும், மல்டிபிளிகேஷன். அவ்வளவுதான் மேட்டர். இதுக்கு எதுக்கு ஒரு ஸ்டெப் எழுதிட்டு அதான் இங்கே எழுதி முடிச்சிட்டோம். கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, +1 அந்த சைடு போச்சுன்னா -1,
டிவிஷன்ல இருக்க இந்த ஆர் அந்த சைடு போச்சுன்னா மல்டிப்ளிகேஷன். ஏன் சார் அப்படின்னா நமக்கு தேவை இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி அந்த வோல்ட் மீட்டர் வச்சு பார்க்கும்போது நம்ம இதுக்கு எடுத்து கேன்சல் பண்ணிருக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா அந்த ஸ்டெப் அப்படியே ஸ்டாப் பண்ணிருப்பாங்க புக்ல. ஸோ அதனால அது நம்ம எடுத்து கேன்சல் பண்ணாலுமே ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா அது தப்பு இல்லை. பட் நமக்கு கீவேர்டு எப்பவுமே புக்ல இருந்தா வரும். ஸோ அதனால அதே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இதுல டவுட் இருக்கா? இது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். இது நம்ம புக்ல இதுல இருந்து கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. எப்படி அப்படின்னா ஐஆர் பிளஸ் ஐஆர்ல இதை இந்த ஃபார்மெட் எப்படி எடுத்துட்டு வந்துருப்பாங்கன்னு பாருங்களேன். இது அப்படியே எழுதுறேன். ஐயை காமன் எடுத்துங்க. ஐ இன்டூ ஆர் பிளஸ் ஆர்னு வந்திருக்கும். ஸோ இந்த ஐ எப்படி எழுதிருப்பாங்க அப்படின்னா வி பை ஆர்னு எழுதிருப்பாங்க. இல்லை வி பை ஆர் நம்மளே எழுதலாம். வில் பி ஆர் பிளஸ் ஆர், ஆர் பிளஸ் ஆர். ஸோ இப்போ இந்த பி மட்டும் தான் நமக்கு தேவை. மற்றது எல்லாத்தையும் அந்த சைடு எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா எப்சிலான் ஆர் பிளஸ் ஆர் டிவைடட் பை இந்த இந்த மல்டிப்ளிகேஷன் இருக்கிறது இந்த சைடு வந்தது அப்படின்னா டிவைட் ஆகும். ஓகே, கரெக்ட், புரியும். அப்போ மேலே என்ன இருக்கு? இங்கே டிவிஷன் இருக்க ஆன்சர் வந்தா மல்டிப்ளிகேஷன் வில் பி ஈக்குவல் டு பி. ஸோ இந்த மாதிரி எழுதிருப்பாங்க. ஸோ அதுதான் இங்கேயும் இருக்கு. ஸோ இங்கே எப்சிலான் வந்து ரெண்டா எழுதணும். ஸோ அதனால ஏன்னா இந்த எப்சிலான் ஆர் வந்து நமக்கு வந்து ப்ரொபோஷனாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா L2. ஸோ அதனால நான் இப்படி டைரக்டா எழுதிட்டேன். ஸோ இப்படியும் எழுதலாம், தப்பு கிடையாது. ஓகே, நம்ம புக்கில் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை L2ன்னு எடுத்துருப்பாங்க, இதை L1 அப்படின்னு எடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல எழுதும் போது எப்சிலானை சேர்த்து தான் எழுதணும். ஓகே, ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன் அப்படின்னா நீங்கள் எழுதாம விடலாம். எப்சிலான் வந்து நமக்கு வந்து ஒரே ஒரு செல்லு தான் இருக்குல்ல. ஸோ அதனால அதை எழுதிட்டு கேன்சல் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. ஸோ டைரக்ட்லி இப்போ இங்கே எழுதிருப்போம்ல. ஸோ அந்த மாதிரி கிளியர். ஸோ டவுட் இருக்காது. ஸோ இப்போ இது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் முடிஞ்சது. ஸோ இப்போ எக்ஸ்டர்னல் நம்ம அடுத்த என்ன கான்செப்ட் இருக்கு? நமக்கு கம்பேரிசன் ஆஃப் டூ செல்ஸ் இல்லையா? ஸோ அந்த கம்பேரிசன் ஆஃப் டூ செல்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இது அழிச்சு நான் நடத்துறேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கம்பேரிசன் ஆஃப் டூ செல்ஸ் இருக்கு. ஸோ அதையும் முடிச்சிடலாம், கடகடன்னு முடிஞ்சிடும். ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான், அப்படியே பாருங்க. ஓகே, டைம் பார்த்தா ஸோ 14 மினிட்ஸ் தான் ஆயிருக்கு டைம். ஸோ ஈஸியாக முடிஞ்சிடும். ஓகே, ஸோ இங்கே பாருங்க, இந்த இடத்துல ஒன்றுமே பண்ண போகிறது கிடையாது. கம்பேரிசன் சொல்லும்போது இந்த செட்டப் மட்டும் அப்படியே மாற்றிக்கிறேன். என்னன்னா இங்கே ஒரு செல் இருக்கு, இது அப்படியே அடிச்சிடும். ஓகே, இப்போ இங்கே நம்ம 2 செல்லை எடுத்துகிட்டு வர போகிறோம். இப்போ இது ஒரு பாயிண்ட், விச் மீன்ஸ் இந்த மாதிரி ஒரு 6 பாயிண்ட் நம்ம கொடுத்துருக்கோம். ரொம்ப சிம்பிள் தான். இங்கே ஒரு செல்லை கனெக்ட் பண்ணிப்பாங்க, அதே மாதிரி இங்கே ஒரு செல்லை கனெக்ட் பண்ணிப்பாங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல ஓகே, இந்த இடத்துல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ரியோஸ்டாட் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. ரியோஸ்டாட், ஸோ அதுவுமே ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி தான். ஸோ இங்கே டைரக்டா வந்து மேலே கனெக்ட் பண்ணிருப்போம். ஸோ ரியோஸ்டாட் உங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கிளியரா தெரியும். ஸோ இந்த ஒரு விஷயம் மட்டும் தான். இது M சொல்லியிருப்போம். ஸோ இது இந்த செட்டப் இருக்குல்ல, இது ε1, இது ε2. அதாவது இது ஒரு செல், இது ஒரு செல். இது டேனியல், இது லெக்லாஞ்சி, இல்ல இது லெக்லாஞ்சி, அதாவது டேனியல் லெக்லாஞ்சி, இல்ல இது டேனியல், அது லெக்லாஞ்சி. ஸோ அந்த மாதிரி மாத்தி கூட நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அதை நம்ம செல் 1 செல் 2 எடுத்துப்போம். உங்களுக்கு தெரியுமே செல் 1 டேனியல் செல்லோட வேல்யூ 1.1 வச்சுப்போமே. லெக்லாஞ்சி செல்லோட வேல்யூ நமக்கு 1.4 வச்சுப்போம் ஒரு உதாரணத்துக்கு. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2.4 வரும் இல்லையா? 1 + 1 நம்ம கரெக்ட் தான், 2.4. அப்போ இதோட ஆவரேஜ் பார்த்தோம் அப்படின்னா 2 ஆல டிவைட் பண்ணோம். அப்போ 1.2 வரும் இல்லையா? ஆவரேஜா 1.2 வரும். பொட்டன்ஷியோமீட்டர் நீங்க லேப்ல பண்ணும்போது கூட நமக்கு டேனியல் லெக்லாஞ்சி செல்லோட EMF பாத்தீங்கன்னா 1.0 வந்தா கரெக்ட். ஓகே, சோ இங்க பாருங்க, இதுக்கு பேரு DP/DT ஸ்விட்ச்னு பேரு. இந்த ஹோல் செட்டப்புக்கு பேரு. சோ மொத்தம் ஒரு 6 ஸ்க்ரூ இருக்கும். அந்த 6 ஸ்க்ரூல இருந்து மேல இருக்கக்கூடிய ஒரு 2 ஸ்க்ரூல ஒரு செல்லையும், கீழ இருக்கக்கூடிய ஒரு 2 ஸ்க்ரூல ஒரு செல்லையும், MN இருக்குல்ல, இந்த M ல இருந்து C க்கு போயிடும். N ல இருந்து கேல்வனோமீட்டர், சோ அதான் பிளஸ், சோ மைனஸ்ல இருந்து HR ல இருந்து ஜாக்கி. சோ அந்த மாதிரி போயிடும். இவ்வளவுதான் விஷயம். இதுல டவுட் இல்லையா? இப்போ இந்த 2 செல்லையும் கம்பேர் பண்ண போறோம். அதேதான் பேட்டரி. இந்த பேட்டரி எவ்வளவு கரண்ட் போகணும் அப்படின்றத இந்த ரியோஸ்டாட் தான் டிசைட் பண்ணும். ரியோஸ்டாட் அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம கரண்ட்டை கொடுப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டரி ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டு நான் ஒரு 10 வோல்ட் 12 வோல்ட்ல வைக்கிறேன் அப்படின்னா, ஒரு 12 வோல்ட்ல இருக்கு அப்படின்னா 12 வோல்ட் கரண்ட் வந்து ரியோஸ்டாட்டுக்கு வருமானு கேட்டா கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஸோ அந்த ரியோஸ்டாட்டை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணும்போது நமக்கு வந்து இதுல அம்மீட்டர்லாம் கனெக்ட் பண்ண முடியாது எவ்வளவு கரண்ட் போகுது அப்படின்றது. ஸோ நம்ம சும்மா ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸுக்கு லைட்டா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும், இந்த DP/DT ஸ்விட்சை ஏதாவது ஒரு செல்லுக்கு ஆன் பண்ணணும். ஸோ அதிலே ஸ்விட்ச் இருக்கும். ஸோ ஆன் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் டேனியலுக்கு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த செல், ஸோ Ψ1, ஸோ அதான் செல் 1ன்னு சொல்லுவோம். ஈக்குவல் போறதுக்கு பதிலாக டைரக்ட்லி ப்ரொபோஷனலே போடுவோம்.
அப்போ எனக்கு ஒரு செல்லுல இதே மாதிரி நான் ஜாக்கிய 10 மீட்டர்ல இருக்கும்ல, ஸோ அதே மாதிரி நான் ரப் பண்ணிட்டே போவேன். ஏதாவது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல எனக்கு கேல்வாமீட்டர்ல நல் டிஃப்ளெக்ஷன் கிடைக்கும். அது என்னோட உங்களுக்கே தெரியும். ஸோ அப்போ அந்த லென்த்தை நான் L1 சொல்லலாம், விச் மீன்ஸ் IR/L1. இப்போ இந்த இடத்துல ஏன் R போட்டேன்னு உங்களுக்கே தெரியும். அந்த செல்லோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வித் கரண்ட்டுங்க, இவ்வளவுதான் மேட்டர். அங்க நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல, ஸோ அதுல நம்ம ஏன் போடல அப்படின்னா நம்ம அதை தான் கண்டுபிடிச்சோம். இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் தான் நம்ம பார்த்தோம், கரெக்டா புரிஞ்சிருக்கும். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா அடுத்த செல் Z2. அப்போ இந்த செல்லை பார்க்கும்போது இந்த செல் ஆஃப் பண்ணிடும், which means நீங்க இதை ஆன் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடும், அது வேற விஷயம். ஓகே, ஸோ இப்போ இந்த செல் பார்க்கும்போது எனக்கு இந்த இடத்துல பொட்டன்ஷியல் மாறும். ஸோ அதே கரண்ட்ல எனக்கு செகண்ட் செல் ஆன் பண்ணிட்டு அதே ஜாக்கியை வச்சு நம்ம ரப் பண்ணிட்டே வந்தோம்னா வேற இடத்துல நமக்கு என்ன கிடைக்கும், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வேற லென்த்ல கிடைக்கும். அந்த லென்த் நம்ம என்ன சொல்லலாம், செல் 2 அப்படின்றதுனால IR/L2 அப்படின்னு சொல்லிக்கலாம். புரியும் நினைக்கிறேன், டவுட். இப்போ நீங்க கம்பேர் பண்ணும்போது சாரி ஏன்னா ப்ரொபோஷனாலிட்டி எடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம கான்ஸ்டன்ட் போடுவோம், கரெக்டா? ஸோ என்ன பண்ணலாம், லென்த் 1 லென்த் 2. இப்போ நம்ம ப்ரொபோஷனாலிட்டி எடுத்தோம் அப்படின்னா செல் 1 will be equal to IR/L1. ஸோ செல் 2 will be equal to IR/L2. இதே ப்ரொபோஷனாலிட்டி போடும்போது IR போடக்கூடாது, ஏன்னா அது கான்ஸ்டன்ட்ல. ஸோ அதனால ஸோ இப்போ இந்த ப்ரொபோஷனாலிட்டி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம IR போட்டுக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இப்போ இந்த டிவைட் பண்ணுறோம்னு வச்சுப்போம், இது ஈக்குவேஷன் 1 வச்சுப்போம், இதை 2 வச்சுப்போம். ஸோ 2 divided by 1 போடும்போது இந்த மாதிரி வரும், கரெக்டா? Ψ1 divided by Ψ2 will be equal to IR கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன ஒரு L1 divided by L2. அப்போ இந்த ஃபார்முலாவை தான் நம்ம யூஸ் பண்ணிப்போம், கரெக்ட் தானே? அதுல எதுவும் டவுட் இல்லையே. பொட்டன்ஷியோமீட்டர்ல இந்த ஃபார்முலாவை தான் யூஸ் பண்ணிப்போம். இதுக்கு யூனிட் கிடையாது, ஏன்னா இந்த செல் பார்க்குறோம், லென்த் வச்சு பார்க்கறதுனால இதுக்கு யூனிட் நம்ம கம்பேர் தானே பண்றோம். அதனால யூனிட் மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இது ரியோஸ்டாட்னு சொல்லுவோம், இது RH. ஓகே, அந்த மாதிரி டினோட் பண்ணிருப்பாங்க. இவ்வளவுதான் விஷயங்க, வேற எதுவும் இதுல சொல்றதுக்கு இல்லை. ஸோ பொறுமையா பாருங்க, டவுட் ஏதாவது இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நம்ம கரண்ட்டும் கண்டுபிடிக்கலாம், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸும் கண்டுபிடிக்கலாம், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்யூரேட்டா கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ அதுக்காண்டி தான் இந்த மீட்டர் பிரிட்ஜ் பொட்டன்ஷியல் மீட்டரை யூஸ் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ, காட் பிளஸ் யூ ஆல்.